டிஸ்மேண்ட்லிங் டைப்பு பூத்தொட்டி ஸ்டாண்டுங்க. சரிங்க. இது வந்து உங்களுக்கு எந்த ஊருக்கு வேணாலும் அனுப்பலாம். ஆல் ஓவர் இந்தியா கழட்டி மாட்டிக்கலாம். பவுடர் கோட்டடு லைஃப் லாங் வரும். சரிங்க சார். தேவைன்னா கூப்பிடுங்க. கண்டிப்பா. அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒன்றும் அதை பத்தி நீங்க 30க்கும் மேற்பட்ட ஃப்ளவர் ஸ்டாண்டு பூத்தொட்டிங்க வந்து வேரியஸ் டைப்ல இருக்கு. 1 அடி அகலம், 1/2 அடி உயரம், ஸ்டீமர் விட்டு கிளீன் பண்ணிக்கலாம். ஆமா 4 தொட்டி வச்சுக்கலாம். பெரிய தொட்டியா இருந்தா 3 தொட்டி வச்சுக்கலாம். பின்னாடி வந்து காட்டுங்க 6 லெக் வச்சிருக்கிறோம். டேபிளுக்கு வந்து 4 கால் தான் வச்சிருக்கிறோம். இதுக்கு வந்து 6 கால் இருக்கு. ஆமா எல்லாமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மகேஸ்வரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் புளியகுளம்ல ஸ்ரீ ஹாஸ்பிட்டல் கிட்ட ஓல்டு தாமு நகர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட 40 வருஷமா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோட்டல் பர்பஸா இருந்தாலும் சரி, வீட்டு பர்பஸா இருந்தாலும் சரி, ஃப்ளவர் வைக்கிற ஸ்டாண்டு, டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா 100 வருஷம் தாங்குற குவாலிட்டியானது இவங்க பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில யூடியூப் சேனல் இருக்குங்க. அதுல கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ் இவங்களோட அட்ரஸ் டீடைல், லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்த்துட்டு இவங்களோட டீடைல்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா டைரக்டா இவங்க கிட்ட வாங்கலாம். டீடைலா பொருளை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியால நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மகேஸ்வரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் புளியகுளம் தாமு நகர்ல இருக்கு. இங்க வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான். இன்னைக்கு பாக்குறீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா சின்னதா ஒரு ஹோட்டல்ல இருந்து கோயில் வரைக்குமே இவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லா இடத்துலயுமே இருக்கு. அது என்ன மாதிரியான ப்ராடக்ட், எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, சொல்ல போனா இவங்க வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கஸ்டமருக்கு தேவையான பொருளை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது எப்படி, என்ன மாதிரியான ப்ராடக்ட், எப்படி வந்து இவங்க சர்வீஸ் பண்றாங்க, கோயம்புத்தூருக்குள்ள மட்டுமா இல்ல அதர் ஸ்டேட்டுக்கும் சேர்த்தா இல்ல ஆல் ஓவர் இந்தியாவா அப்படிங்கறது எல்லாமே டீடைலா நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு வீடியோக்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சார் கிட்ட பேசலாம். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். சார் உங்களோட மகேஸ்வரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் புளியகுளத்துல இருக்கு. இது வந்து 40 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து நாங்க வந்து டைனிங் டேபிள் பண்றோம், ஃப்ளவர் ஸ்டாண்ட்ஸ் பண்றோம், பூத்தொட்டி ஸ்டாண்ட் பண்றோம், வேரியஸ் மாடல்ல பண்றோம். இந்த டைனிங் டேபிள் வந்து ஃபோல்டபிள் டைப் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் பண்றோம், எம்எஸ் லெக்லையும் பண்றோம். இது ஆல் ஓவர் இந்தியால எங்க வேணா அனுப்பலாம். ஒண்ணு. ஆமா, எங்க யார் ஆர்டர் கொடுத்தாலும் அனுப்பலாம். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்கன்னா டைரக்டா வந்துடலாம். அதர் பீப்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். வாட்ஸ்அப் பண்ணா இதான் இன்னைக்கு எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு. அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா பக்கம் இருக்கு. வெளிநாடுகளுக்கு வேணாலும் அனுப்பலாம். நல்ல கிளைண்ட் செட் ஆனா போதும். அதே மாதிரி ஃப்ளவர் ஸ்டாண்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா 30க்கும் மேற்பட்ட மாடல் இருக்கு. அந்த அதுவும் வந்து கழட்டி மாட்டி பேக் பண்றதுதான். அங்க போயிட்டு வந்து அவங்க வந்து பிரிச்சு மாட்டி அந்த பொருள் பூத்தொட்டிகளை அழகா வச்சுக்கலாம். அவங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நீங்க கொடுத்துறீங்க. பிளஸ் போய் அங்க அசெம்பிளும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துறீங்க. இல்ல அவங்க தான் அசெம்பிள் பண்ணி கொடுத்துறீங்க. நீங்க வந்து அத பேக்கிங் பண்ணி நீங்க அனுப்பிச்சிடுவீங்க. ஆமா, அல்ல நம்பர் இருக்கும், ஃபேன் மாட்ற மாதிரி தான். சரி சரி சரி. நம்பருக்கு அந்த நம்பர்ல நம்பர் 1 2 3 இருக்கும். அத வச்சு அவங்க வந்து ஆர்டரா இது பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க டைரக்டா வர்றாங்க. மதர் ஸ்டேட்ல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாவே உங்களை கான்டாக்ட் பண்ணா போதும். இப்போ வந்து கஸ்டமர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்றாங்க சார். இப்போ வந்து இவ்வளவு ஆர்டர்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா இப்போ வந்து ஒரு 2 டேபிள் குடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு டேஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுப்போம் சார்? அது எந்த ஊர்ல இருந்து வர்றாங்க, அவங்களுடைய இது வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் பீசஸ் இருக்கு. சரி சரிங்க சார். 5 நம்பர்னா ஒரு டைம், 50 நம்பர்னா ஒரு டைம். ஆனா அவங்க இவ்வளவு குடுக்குறாங்கன்னா அப்ப நீங்க சொல்லிருவீங்க எல்லாம் முதல்ல சொல்லிடுவோம், நாள் ஆகும் அப்படிங்கறது சொல்லிடுவாங்க. அந்த டைம்க்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அவங்க சொல்ற டைமுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க ஆன்லைன்ல எங்க இருந்தாலும் இப்ப இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் ஆகட்டும், ஃப்ளவர் வாஷா இருக்கட்டும், நிறைய இடத்துல உங்களுக்கு கோயில், ஹோட்டல் அந்த மாதிரி நிறைய இடத்துல இப்ப நம்ம இது பண்றது எல்லாமே ஸ்கூலு, காலேஜ், கோயிலு, சர்ச்சு, ஹாஸ்டலு எங்கெங்கெல்லாம் 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்களோ, சாப்பிடுறப்ப எல்லாம் சாரோட ப்ராடக்ட் நீங்க நினைச்சீங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எங்க சாப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் மகேஸ்வரி டைனிங் டேபிள். ஓகே.
ரொம்ப ஸ்பெஷலா பண்றோம். ப்ராடக்ட்ல சொல்றேன் எல்லா details. ப்ராடக்ட்டே உங்களுக்கு வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்ப நீங்க வீடியோ பாக்குறவங்க வந்து நீங்க வந்து புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான அந்த டைனிங் டேபிளா இருக்கட்டும் அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஆர் ஹோட்டல் அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஃப்ளவர் வாஸ் வைக்கிறோம் இல்ல கோயிலுக்கு சர்ச்சுக்கெல்லாம் வாங்கி டொனேட் கொடுக்கறவங்க, அப்படியெல்லாம் வாங்கி குலதெய்வ கொடுக்குறாங்க. கோயிலுக்கு கொடுக்கறவங்க ஓ சரி அதெல்லாம் சரி பண்ணலாம். சரி. டொனேஷனா குடுக்கறவங்களும் வந்து உங்ககிட்ட ஆர்டர் வாங்கிக்கிறாங்க. போட்டு ஆமா. வாங்கிக்கிறாங்க. ஓகே ஓகே. நீங்க அந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது டொனேஷன் இன்னும் சொல்ல போனா கோயிலுக்கெல்லாம் முதியோர் இல்லத்துக்காரெல்லாம் வாங்கியிருக்காங்க. வாங்கியிருக்காங்க. அவங்களால உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து சாப்பிட கண்டிப்பா முடியாதவங்க டேபிள்ல முடியாது. வாங்கியிருக்காங்க. சரிங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அதுதான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மேனுஃபேக்சரிங் ஆபீஸே வந்து கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஆமா. ஏன்னா வந்து இப்ப நிறைய வந்து வச்சிருக்காங்க, எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. அவங்க எப்படின்னா வேற பக்கம் செஞ்சதை வாங்கி கொண்டு வந்து ஆமா. வச்சு சேல் பண்றாங்க. ஆனா டைரக்டா மேனுஃபேக்சரர் கிட்ட நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட வாங்கும்போது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க தேவையான டிசைனை இதுல கஸ்டமைஸ் பண்ணி என்ன வாங்கிக்கலாம். விஷயம்னா, இப்ப நாங்க வந்து 40 இயர்ஸ்க்கு மேல பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க சார். எங்க கிட்ட வந்து நல்ல திறமையான நம்பிக்கையான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பா அது கண்டிப்பா. போக எனக்கு வந்து இந்த வேலை பத்தி நுணுக்கங்கள்லாம் தெரியும். ஒரு விஷயத்துல வந்து நீங்க 40 வருஷத்துக்கு ஆமா, மேல மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறோம். இருக்குன்னா கஸ்டமரோட கண்டிப்பா. தேவைகளை புரிஞ்சுக்குவோம். ம், நேர்மையா இருக்கும். ம். எத்திக்ஸ் 100% இருக்கும். குவாலிட்டி இருக்கும். கண்டிப்பா. ஹைஜீனிக் ப்ராடக்ட், ம். லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், சரிங்க சார். ஈஸியா கிளீனிங் பண்ணிக்கலாம். ஓகே வரவு சார். செலவு எல்லாம் நாணயமா நேர்மையா இருக்கும். ம். நம்பி வாங்கலாம், எந்த குறையும் இல்ல. ஓ சரிங்க சார் சரி. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து இங்க வாங்குறீங்கன்னா இப்ப கடையில போய் நீங்க வாங்குறதுக்கும் இங்க வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னா கடையில ரெடிமேடா இருக்கும். நம்ம ரெடிமேடா போய் வேற வழியே இல்லாம அந்த ஆப்ஷன் எடுத்துட்டு வரலாம். ஆனா உங்களுக்கு வந்து அதுல வந்து இந்த இதெல்லாம் சின்ன சின்னது கஸ்டமைஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மேனுஃபேக்சரர் கிட்ட தான் வாங்கிக்க முடியும். கடையில போய் எங்களுக்கு இந்த மாதிரி மாடல் இருக்கானா இருக்கிற மாடல்ல நீங்க ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வருவீங்க. இதே மேனுஃபேக்சரர் கிட்ட வாங்கணும்னா நீங்க ஒரு மாடல் பார்த்து அதோட போட்டோ காப்பி அனுப்பிச்சா கூட போதும். அதே மாதிரி மாடல்ல உங்களுக்கு எவ்வளவு பீஸ் வேணும்னாலும் அவங்க நீங்க சொல்ற நேரத்துல இவ்வளவு டேஸ் ஆகுங்கிற ஒரு பிக்சடான டேட் சொல்லி அந்த டேட்குள்ள உங்களுக்கு சூப்பராவா பண்ணி கொடுத்துருவாங்க. ஏங்க சார் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ யாராவது வந்து இப்போ இந்த மாடல் எங்களுக்கு வேணும்னு ஒரு போட்டோ அனுப்புனா அந்த மாதிரி மாடல்ல செஞ்சு முடியும் இல்லைங்களா? ஓகே அந்த மாதிரி மாடல்ல செஞ்சு கொடுத்துருவாங்க. சோ இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். ப்ராடக்ட்டை பார்த்துட்டே நம்ம வந்து பேசலாம். ப்ராடக்ட்டை பார்த்துட்டே பேசும்போது உங்களுக்கு அதோட குவாலிட்டி யூனிக்னஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி ஹோட்டல் ரன் பண்றாங்க, இல்ல நம்ம முதியோர் இல்லத்துக்கு வந்து இதை வந்து நம்ம டொனேட் பண்ணலாம், இல்ல வந்து நம்ம சர்ச்சுக்கு டொனேட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சாரை கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா இவங்க 40 இயர்ஸ்க்கு மேல பண்ணும்போது ரொம்ப அனுபவம் வாய்ந்ததான் இருக்காங்க வேலை செய்யறதுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பொருளோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 200% நல்லா இருக்கும். சோ நம்ம பொருளை பார்த்தே நம்ம வந்து வீடியோவை இனி கண்டினியூ பண்ணுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இனி ப்ராடக்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டைனிங் டேபிள் எல்லாருமே வந்து இதுக்கு மேல வந்து ஒரு பேப்பர் போட்டு அதுக்கு மேல இலை போட்டு சாப்பிடுவாங்க. ஆனா உங்க டைனிங் டேபிள் போட்டா இதுலயே சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம். ஏன்னா அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பளபளன்னு ஷைனிங்கா இருக்கு. ஆமா, இது வந்து இலைய போடாம இப்படியே சாப்பிடலாம். இது வந்துங்க மிரர் ஃபினிஷ் ஷீட். ஓகேங்க. இது வந்து தண்ணி ஒட்டாது. ஓ இது மாதிரி டிண்ட் வராது. சரி சரி. டிண்ட் வராது. அப்புறம் வந்து இது 6 அடி நீளம், 1.5 அடி அகலம். ஓகே ஆச்சுங்களா? 2.5 அடி ஹைட் வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட். சரிங்க சார். இது வந்து இந்த கார்னர் வந்து ரேடியஸ் பண்ணிருக்கோம் ரவுண்டு. ஓ குழந்தைங்க எல்லாம் வந்தா இடிச்சுக்காது. சரி சரி. சாரி எல்லாம் பட்டு இழுத்து காயமாயி. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேபிள்ல நானே வந்து ஃபங்க்ஷன் வீட்ல சாப்பிடும்போது சார் Dress எல்லாம் கூட புடிச்சு இழுத்து அந்த மாதிரி இருக்கும். இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மடக்கி விட்டு அத பாலிஷ் பண்ண மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணிருக்குங்க. அப்புறம் வந்துட்டு இது வந்து லெக் வந்து கொஞ்சம் நல்ல திக்னஸ் பைப். ஓ சரி. இது வந்து 16 கேஜ் பைப். ஓ இது வந்து பவுடர் கோட்டட். ஓகே ஓகே. பெயிண்டிங் கிடையாது, பவுடர் கோட் பண்ணிருக்கு. ஓ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் கோட். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பவுடர் கோட். பவுடர் கோட்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து துருப்பும் பிடிக்காது, கிராக்கும் விழுகாது இல்லைங்க சார்? அதுக்காக தானே இந்த மாதிரி கோட். ஆமாங்க, லைஃப் லாங் இருக்கும். இரும்பு வந்து ஸ்பாயில் ஆகாது. ஓகே ஓகே. திருப்பி காமிச்சலாமா? பேக் சைடு திருப்பி காமிச்சறலாம். இதுக்கா சாட்றாங்க பாத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங் வரக்காக. பேக் சைடு ஃபினிஷிங். ஓகே சார். இது வந்து ஃப்ரேம் வந்து தனியா பண்ணிரோம், டாப் தனியா பண்ணிரோம். சரிங்க. இது வந்து உங்களுக்கு ஃபோல்டபிள் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளேயே நீங்க வச்சுக்கலாம். இப்ப வந்து முடிஞ்சிருச்சு ஹோட்டல்ல நம்ம ஈவினிங் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபோல்டபிள் பண்ணி ஒரு ஓரமா வச்சுக்கலாம் இல்ல சார்? இது வந்து இந்த புஷ் வந்து இன்னர் சீட்டிங் புஷ். சரிங்க. அதனால வந்து தேஞ்சு போகாது. ஓகே. இந்த பட்டாலாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுருக்கும். ரிவீட்டிங்னால டைப் லைஃப் லாங் இருக்கும். சரிங்க. பேக் சைடு வந்து பக்காவா அந்த டென்ட் வராம இருக்கிறதுக்காக
சரிங்க. உள்ள வந்து அந்த பீடிங் எல்லாம் கொடுத்துருக்குது ஓ வைங்களேன். சரி சரிங்க. இது வந்து ஒரு எக்கனாமிக்கான மாடலு. கல்யாண மண்டபங்களுக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, சர்ச்சுக்கு, கோயில்ல எங்கெங்கேயாவது குலதெய்வ கோயிலுக்கு, ஹாஸ்டலுக்கு. ஹாஸ்டலுக்கு எங்கெங்கெல்லாம் 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்களோ, அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்கனாமிக் மாடலு, ஹைஜீனிக்கு, லைஃப் டைம் இன்வெஸ்ட்மென்ட்டு, ஆமா. ஈஸியா கிளீனிங் பண்ணிக்கலாம். ஒரு மெஜஸ்டிக் லுக்கா குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபோல்டிங் டைப் டைனிங் டேபிள். ஓகேங்க. தேவையா இருக்கிறவங்க எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. முன்னாடி நம்ம ஒரு டேபிள் பார்த்தோம். அதுக்கும் இதுக்கும் என்ன சார் இல்ல வித்தியாசம்? அது வந்துங்க, ம். அதேதான் 6 அடி நீளம், சரிங்க சார். 1 1/2 அடி அகலம். ஆகலாம். அதே வந்து இந்த கார்னர் வந்து ரேடியஸு குழந்தைகளுக்கு தலை முட்டிக்காம, ம். அடிபடாம இருக்கிறதுக்காக இந்த மாரி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். ம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைனிங் டேபிளு. சரிங்க சார். ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் அந்த லெக்கும் வரைக்கும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஓ. பேக் சைடு காட்டுங்க. கீழ வந்து பவுடர் கோட்டிங். இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆமா, இது ஃபுல்லாமே பேக் சைடு பார்த்தீங்கன்னா, ம். அது கிளீனிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ம். எந்த இடத்துலயும் வந்து டஸ்ட் ஆகாது, பூச்சி ஆகாது, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. ம். இந்த மாரி இருக்கும். ம். இது வந்து அதே மாரி இந்த லெக் புஷ் வந்து இன்னர் சீட்டிங் லெக் புஷ். ம். அ இது வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். வந்து இந்த இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட் ப்ராடக்ட்டுங்க. சரிங்க சார். அதாவது இந்த லோ குவாலிட்டி ப்ராடக்ட் எல்லாம் நீங்க பலந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டொட கண்டிப்பா. ஆடிட்டு இருக்கும். ஆமா ஆமா. அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டும் கேர் எடுத்து செய்றோம். கரெக்ட்டா எங்ககிட்ட பக்காவா ஆமா, மெஷர்மென்ட் பண்ணி. எல்லாமே இவங்கெல்லாம் ஒவ்வொரு வந்து இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கால் ஹைட் ஆமா, மேல கீழ எங்ககிட்ட இருக்கும். 40 இயர்ஸா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நல்ல திறமையான, நம்பிக்கையான தொழிலாளிக குவாலிட்டியா நாங்க செய்றோம். ஓ. அது சொல்றதுக்கு தான். ஏன்னா, இப்ப வந்து கண்டிப்பா. இந்த சொசைட்டில ம். அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் ம். ஒரு நல்ல பொருள சமுதாயத்துக்கு, வாடிக்கையாளர்களுக்கு கண்டிப்பா. குடுக்க வேண்டியது நம்ம கடமை. அது கண்டிப்பா குடுக்குறோம். சார். இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த டென்ட் வராது. ம். ம். குழியும் மேடுமா ஆ இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. தண்ணி கொட்டுறது, சாப்பாடு அதெல்லாம் இல்ல. ம். பேப்பர் போடுறதுன்னா போட்டுக்கலாம். ஆ. சாட் முடிச்சுட்டு கிளீன் பண்ணிக்கலாம். ஈஸி கிளீன் பண்ணிக்கலாம். ஆமா, இந்த ஹைஜீனிக்கா மாரி வரும். ஒரு ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு 6 அடி நீளம், 1 1/2 அடி அகலம், 3 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம். ஒரு பெஸ்ட்டான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைனிங் டேபிள். ஓகேங்க. எல்லாமே நீங்க வந்து கல்யாண மண்டபம், ஹாஸ்டலு, காலேஜ், ஸ்கூலு, இதோட கோயிலு, குலதெய்வ அப்ராக்ஸிமேட் கோயிலு எங்க வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். தேவையா இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சார் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டேபிள் பாத்துட்டோம். இது டேபிளோட சேர்ந்து அட்டாச்டா வந்து இதுக்கு உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி ஒரு ஆமாங்க, சின்ன டேபிள் டேபிள் ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்க. அது ஓகேங்க. உங்க வீடியோல பார்க்கலாம். பாத்துருக்கோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் சேர் வாங்கி போடுவாங்க. ஆ. இது வந்து சேர்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் தான் 3 உட்கார பேர் தான் உட்கார முடியும். முடியும். இதுன்னா உங்களுக்கு இதுன்னா சௌரியமா இருக்கு. 4 பேர் கூட உட்காரலாம். 5 பேர் கூட ஓ. கொஞ்சம் வந்து குட்டியா இருந்தா உட்காரலாம். ம். இது வந்து இப்ப ஸ்டூலுக்குன்னு நீங்க பெஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து காட்டுங்க. 6 லெக் வச்சிருக்கிறோம். ஓ சரி சரி. டேபிளுக்கு வந்து 4 கால் தான் வச்சிருக்கிறோம். ஆ சரிங்க. இதுக்கு வந்து 6 கால் 6 லெக் வச்சிருக்கிறோம். இருக்கு கீழ. ஆமா. ஆ. எல்லாமே வந்து எல்லா கார்னரும் வந்து எங்கேயும் முட்டிக்காம, அடிபடாம ஆ. கார்னர் வந்து ரேடியஸ் பண்ணியிருக்கிறோம். ஓ சரி. பைப் எல்லாம் வந்து நல்ல திக்னஸ் பைப்பு. இது கொஞ்சம் திருப்புங்க அப்படியே. பேக் சைடு காட்டுங்க. பேக் சைடு அப்படியே காட்டுங்க. ம். பேக் சைடு வந்து கிளீனிங் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ம். டிண்ட் வராம இருக்கிறதுக்காக சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஓ. கழட்டி தான் சீட் எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் பர்பஸ்க்காக எல்லாமே கழட்டி மாட்டுற மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஓ. பாருங்க, இந்த கார்னர் வந்து இன்சைடு கூட நல்லா ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். கை வைக்காது, எங்கேயும் அறுக்காது. ம். ரொம்ப ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டும் கேர் எடுத்து பண்ணியிருக்கிறோம். ஓகே. நம்ம சொந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணனும்னா எந்த அளவுக்கு கேர் பண்ணி பாப்போமோ அது மாதிரி எல்லா சொந்த கஸ்டமருக்குமே. வீட்டுக்கு, ம். சொந்த நாட்டுக்கு, கண்டிப்பா. நம்ம நாட்டுக்கு நல்ல பொருள் நம்ம மக்களுக்கு வரி கட்டி ம். ஒரு நியாயமான, நேர்மையான, நல்ல கண்டிப்பா. தரமான ஒரு பொருள ஒரு தடவை வாங்கிட்டா உங்களுக்கு வந்து ஆமா, லைஃப் லாங் கிடைக்கும். நல்ல தரமான பொருள ம். கடந்த 40 வருஷமா மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர்ல புலிகுளத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கு. சரிங்க சார். எல்லா வாடிக்கையாளரும் இந்த வீடியோ பாருங்க. ம். மத்தவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கண்டிப்பா. செய்தியை வந்து சமுதாயத்துக்கு உங்களுக்கு கொடுங்க. ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா இல்ல இந்த லைஃப் லாங் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ம். வாங்கட்டும், மத்தவங்களுக்கு கொடுங்க. இது இது வந்து சொசைட்டிக்கு ஒரு நல்ல பொருள் போய் சேரணும். கண்டிப்பா நாங்க வந்து நாங்க வாழ்றது மட்டும் இல்லாம இந்த ம். சொசைட்டிக்கே ஒரு நல்ல ப்ராடக்ட தரமானதை கொடுக்குறோம். ம். இனிமே எங்களோட தொடர்பு வைங்க. நன்றி, வணக்கம். சார் உங்களோட இதுல வந்து நம்ம வந்து டைனிங் டேபிள் பார்த்துட்டோம். ரெண்டாவது நம்ம என்ன சார் பார்க்க போறோம்? நம்ம வந்து ம். ஒரு 30க்கும் மேற்பட்ட ஃப்ளவர் ஸ்டாண்ட், ஓ சரி பூத்தொட்டிங்க சரி. வந்து வேரியஸ் டைப்ல இருக்கு. ஓ சரி நான் வந்து சரி. இப்போ ஒரு 1 2 காட்டுறேன். அது சரிங்க. பாருங்க. இப்போ சரிங்க இது சார். வந்து அஹ், உங்களுக்கு வந்து 1 அடி நீளம், 1 அடி அகலம், ஓ 1/2 அடி உயரம். சரிங்க சார். இது வந்து வைக்கக்கூடிய இடம் வந்து
இப்போ பாத்தீங்கன்னா இது மேல நீங்க வைக்கிறீங்கன்னு வைங்களேன், இது கீழே இந்த மாதிரி நம்ம கீழேயே வைக்கலாம். ம். இதுல வந்து ஒரு பூத்தொட்டி ஸ்டாண்ட், இப்போ சிங்கிள் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இது வந்து நல்ல வெயிட், எவ்வளவு வெயிட் வேணாலும் தாங்கும். சின்ன தொட்டி பெரிய தொட்டி எது வேணா வைக்கலாம். நிலவு பக்கம் ரெண்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து சிமெண்ட் தொட்டி கூட வைக்கலாம். இது வந்து ஒரு மாடலு. ஓ, அதுலயே சரி. லைனா வைக்கிறது எடுங்க. இப்ப இது வந்து ஒரு தொட்டி வச்சுட்டேன். இதுலயே வந்து லைனா எனக்கு 2, 3 தொட்டி வேணும் அப்படின்னாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க 4 தொட்டி இதுல வைக்கலாம். 4 வச்சு காட்டுங்க. இன்னும் ஒரு பூத்தொட்டி வைக்கலாம் இல்லைங்களா? ஆமா, நல்லா ஒரு வெயிட் பூத்தொட்டி. தாங்க, நல்லா ஆமா, கனமாவும் இருக்கு. பெரிய சிமெண்ட் தொட்டியே வைக்கலாம். கீழ எல்லாம் புஷ் எல்லாமே ஆமா. நல்லா குவாலிட்டியா ஆமா, உள்ள கொடுத்திருக்கீங்க. வந்து புஷ், இந்த புஷ் ம். வந்து இன்னர் சீட்டிங் இருக்கறனால கிழிஞ்சு போகாது. ஓ, சரி சரி சரி. ஹைஜீனிக்கா இருக்கும். துரு பிடிக்காது. ஆமா, உங்களுக்கு வந்து தண்ணி வந்து படாது. படாது. ஓ, சரி சரி. இந்த மாதிரி. எனக்கு ஒரு 4, 5 தொட்டி லைனா வச்சுக்கணும் அப்படினாலும் அதுக்கு ஆப்ஷன் பாருங்க, இருக்கு. இது வந்து 1 மீட்டர் நீளம், ஓ, 1 சரி அடி சரி. அகலம், சரிங்க. 1/2 அடி உயரம். ம். சீமர் விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஈஸியா க்ளீன் ஆமா, பண்ணிக்கலாம். 4 தொட்டி வச்சுக்கலாம். பெரிய தொட்டியா இருந்தா 3 தொட்டி வச்சுக்கலாம். சிமெண்ட் தொட்டி பெருசா வைக்கிறோம்னா 3 3 வச்சா தொட்டி போதும். வச்சுக்கலாம். இது ஒரு மாடலு. வாங்க அடுத்து 1 அடி அகலம், 1 அடி உயரம். இது வந்து ஸ்கொயர் தொட்டி. ம். ஸ்கொயர் தொட்டி சிமெண்ட் தொட்டி வாங்கியோ ஆ, அல்லது வந்து வாங்கினா உள்ள உள்ள வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மாடலு. இதுலயே ஓகே. ரவுண்டு கட்டுங்க. இதுலயே ரவுண்ட். 1 அடி உயரம். சரிங்க. இது வந்து ராடு, பைப் கிடையாது. ராடு ஹெவியா ஓ, இருக்கும். சரி சரி. லைஃப் லாங் வரும். இந்த மாடலே வந்து ஒருத்தர் எங்ககிட்ட 80 வருஷம் யூஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தது. ஓ, அதனால வந்து இது லைஃப் லாங் வரக்கூடிய ரவுண்டு மாடல், 1 அடி ஹைட் உள்ள தொட்டி. ஓ, வேற சரி எடுங்க. சரி. ரவுண்டு மாடலு 2 அடி ஹைட் கீழே வைங்க. ஓ, சரி 2 அடி ஹைட் மேல தொட்டி வச்சுட்டு, நின்னுட்டே தண்ணி ஆமா, ஊத்திக்கலாம். குமிஞ்ச இடுப்பு வலிக்கும்ல, நின்னுட்டே தண்ணி எக்ஸசைஸ் ஊத்திக்கலாம். இருக்காது. அதனால அதுக்காக ஒரு இந்த மாதிரி ஹைட்ல ஒருத்தர் ஸ்பெஷலா கேட்டு பண்ணுனது. இது எடுத்துருங்க. 2 அடி ஹைட்ல ஸ்கொயர் மாடல் ஸ்கொயர். வைக்கக்கூடியது. நல்ல வெயிட், லைஃப் லாங் இருக்கும். எடுத்து வச்சிருங்க. இப்போ இதுலயே வாங்க காட்டுறேன். சரிங்க சார். இந்த ஒரு மாடல்ல வந்து 8 தொட்டி வைக்கலாம். ஓ, டபுள் ஸ்டெப், சரிங்க. 1 மீட்டர் அகலம், 1.5 அடி ஹைட். கீழே சரி, வந்து கீழ 4 மேல 4. ஆமா, க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக ம். கீழே நல்ல இடம் விட்டுருக்கு. சரிங்க சார். நல்ல வெயிட் தாங்கும். ஓகே. பாஸ் இது வந்து நில்லுங்க. டைம் இருக்கு. இது வெயிட் ஓ, தாங்குமா? சரி சரி நாங்க சரி. எல்லாம் இந்த ஆன்லைன் அளவுக்கு. உட்காருங்க, உட்காருங்க. அப்படியே ஆன்லைன்ல எல்லாம் போட்டோம்னா ரொம்ப ஃபிலிமியா வந்து இத்தினூண்டா ராட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். லைஃப் லாங் ஆமா வரக்கூடிய சார். நம்பி ஆன்லைன்ல பெருசா வாங்கலாம். காட்டுவாங்க. ஆர்டர் போடும்போது இது இதா ஆமா, இருக்கும். ஆனா அந்த உங்களுக்கு வந்து டெமோவே காட்டிட்டாங்க. வெயிட் எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு தாங்கும். ஆமா, அது பாருங்க. அடுத்தது பாருங்க. இதே மாதிரி நம்ம வந்து டபுள் ஸ்டெப் இருக்கிறத பார்த்தோம். அதே குவாலிட்டி வந்து இந்த 3 ஸ்டெப்லயுமே ஆமாங்க, இருக்குங்களா? இது வந்து 3 ஸ்டெப்பு, சரிங்க. 1 மீட்டர் நீளம் இருக்கும். ஓகேங்க சார். வந்து 2.25 அடி ஹைட் இருக்கும். க்ளீன் பண்ணிக்கிறது கீழே சீமர்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஓ, இது எல்லாமே கழட்டி மாட்டிக்கலாம். ம். இது வந்து பவுடர் கோட்டடு. சரிங்க சார். அதே மாதிரி இது வெயிட் தாங்க. வந்து உட்கார்ந்து பாருங்க. இது வந்து ஏறலாம், ஏறி உட்கார்ந்து நல்லா வெயிட் தாங்கும். ஓ, சரிங்க, போதும். நம்ம இப்ப சிமெண்ட் தொட்டி பாத்தீங்கன்னா, வச்சாலுமே நம்மளுக்கு வெயிட் ஆமா, தாங்கும். ஒரு தொட்டி வந்து 10 to 12 கிலோ வரும். ம். இதுல 12 தொட்டி வைக்கலாம். கிட்டத்தட்ட 200 கிலோ 300 கிலோ ஈஸியா தாங்கும். லைஃப் லாங் இருக்கும். ஓகே. கழட்டி மாட்டிக்கலாம். ம். இது ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட். ம். இந்தியாவுல எந்த மூலைக்கு வேணும் அனுப்பலாம். உங்க ஊருக்கு இது வந்து நீங்க ஆர்டர் பண்ணி ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டுக்கலாம். அதுக்காக ஆன்லைன்லயே ஸ்கிரீன்ல ஆர்டர் நம்பர் போட்டுக்கலாம். கொடுத்திருக்கோம். நீங்க வந்து உங்களுடைய அட்ரஸ்க்கு அது வந்து சேரும். நீங்களே செல்ஃபா ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இது ஒரு மாடலு. அடுத்த டவர் மாடல்னு நாங்க இது பேர் வச்சிருக்கோம். 7 தொட்டி வைக்கலாம். ஆமா என்னங்க, சார். பார்த்தா டவர் மாதிரியே இருக்கு. டவர் மாதிரி 7 தொட்டி, டபுள் கலரு, எல்லாமே கழட்டி மாட்டிக்கலாம். பூ தொட்டி வைங்க. கழட்டி மாட்டிக்கலாம். ம். 7 தொட்டி வைக்கலாம். இது நீங்க எந்த ஊருக்கு வேணா அனுப்பலாம். இதுவும் வந்து பவுடர் கோட்டடு. இப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தொட்டி வச்சுட்டு இங்க சின்ன தொட்டி எல்லாம் வைக்கலாம். என்ன இதுல வந்து எவ்வளவு ஸ்பேஸ் நீங்க யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணலாம். space use இது ஒரு மாடல். ஓகே. அடுத்த மாடல் காட்டுறோம். சார் நம்ம நிறைய பூ ஸ்டாண்ட் வந்து பார்த்தோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான யூனிக்கான ஆமா, பேட்டர்ன்ல இது இருக்கு. வந்துங்க ஒரு கார்னர்ல வைக்கிறது. ஒரு ஓகேங்க. மூலையில வைக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளவர் ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணலாம். 10 தொட்டி வைக்கலாம். ஓ, இது கழட்டி மாட்டிக்கலாம். பவுடர் கோட்டடு வேணுங்கிற கலர்ல கிடைக்கும். சரிங்க. இதுல என்னன்னா நீங்க வந்து வேற மல்டி பர்பஸ் டாய்ஸ் ஸ்டாண்டை யூஸ் பண்ணலாம். ஓ, சரி சரி. டிஸ்ப்ளே ஸ்டாண்டை யூஸ் பண்ணலாம். ஓ, சரி சரி. 10 தொட்டி வைக்கக்கூடிய இன்னொரு இன்டோர் பிளான்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓ. அது வந்து இது ஒரு மாடல். ஓ. பாருங்க, அடுத்த மாடல் காட்டுறோம். டைப் வந்து நம்ம பார்க்கறோம். நிறைய வெரைட்டி பார்த்துட்டோம். பூ ஆமா, ஸ்டாண்ட்லயே இது நிறைய பாத்தீங்கன்னா வெரைட்டி. இது வந்து ஒரு பிக் டவர் மாடல் நாங்க வச்சிருக்கிறோம். ஓ, சரிங்க சார். இதுக்கு வந்து மேல இது புஷ் இருக்கும். ஓ, சரி தண்ணியெல்லாம் சரி. உள்ள போயிடாது. போகாது. இது டபுள் கலரு, பவுடர் கோட்டடு. சரிங்க. இதுல பாத்தீங்கன்னா
இந்த லெக் புஷ் எல்லாம் வந்து ரொம்ப அகலமா இருக்கும், கீழே விழுந்துராது, பெரட்டி விழுகாது. ஓ கீழ புஷ் பாருங்க. ஆமா, புஷ் எந்த வந்து அளவுக்கு பாருங்க. நல்லா உங்களுக்கு அகலமா இருக்கும். அகலமா அது இருக்கு. வந்து 100 mm 4 இன்ச் ரவுண்டு புஷ்ஷு. கழட்டி மாட்டிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓ குழிமேடு இருந்தா மட்டம் பண்ணி வச்சுக்கலாம். ஓ சரி சரி. இது வந்து பவுடர் கோட்டடு. இதுல வந்து 25 தொட்டி வைக்கலாம். ஒரு லைன் வச்சு காட்டுங்களேன் மேல. இப்ப நெறைய வெரைட்டி வந்து பூட்டு ஸ்டாண்ட்ல பார்த்தோம். இது வந்து ஒரு டிஃபரண்டான மாடலா இருக்கு. டபுள் கலரா வேற இருக்கு இதுல. ஆமா, இது வந்து என்னன்னா ஒரு லென்த் டவர் மாடல் நாங்க பேர் வச்சிருக்கிறோம். ம். இது வந்து கீழ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லெக் புஷ் வச்சிருக்கிறோம். 4 சரிங்க. இன்ச் அகலை. குழிமேடு இருந்தா இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மட்டமா. டபுள் கலரு. எங்க வேணாலும் கொண்டு போய் பிரிச்சு மாட்டிக்கலாம். மொட்டை மாடியில வச்சுக்கலாம். ம். சுத்தி வந்து தண்ணி ஊத்திக்கலாம். ம். ஒரே ஸ்டாண்ட்ல வந்து 25 தொட்டி வைக்கலாம். சரிங்க. மேல் ரவுண்ட் மட்டும் 10 தொட்டி வைக்கலாம். வச்சு காட்டுறேன் பாருங்களேன். ஓ சரி. மேல் ரவுண்ட் வந்து 10 தொட்டி வைக்கலாம். ஃப்ளவர் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா 3, 3, 6, 2, 8, 9, 10 தொட்டி. கீழ வந்து 3, 24, 1, 25. இந்த ஒரு ஸ்டாண்ட் வாங்கினா ஒரு மொட்டை 25. மாடியில வச்சு 25 தொட்டி வச்சுக்கலாம். சுத்தி வந்து தண்ணி ஊத்திக்கலாம். சன்லைட் நல்லா ஈஸி கிடைக்கும். ஒரு அற்புதமான மாடலு. டிஸ்மேண்ட்லிங் டைப்பு. ஆல் ஓவர் இந்தியால எங்க வேணா அனுப்பலாம். தேவைக்கு தொடர்பு கொள்ளுங்க. அடுத்த மாடல் காட்டுறோம். நெறைய வந்து மாடல் பார்த்துட்டோம். ஒவ்வொன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃபரண்ட் டைப்ல வச்சிருக்கீங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆமா, அழகா இது இருக்கு வந்து என்னன்னு பார்க்க. கேட்டீங்கன்னா 8 அடி நீளங்க, சரிங்க. 1 அடி அகலம், ஓகேங்க சார். கழட்டி மாட்டிக்கலாம். சரி சரி. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டிட்டாச்சபிள் டைப்பு. சரிங்க சார். 14 தொட்டி வைக்கலாம். ஓ ஒரே இதுல 14 தொட்டி வைக்கலாம். ஒருத்தர் குட்டி குட்டியா வச்சு 20, 22 தொட்டிக்கு மேல வச்சு காட்டுனாங்க. வச்சுக்கலாங்க. இது பவுடர் கோட்டடுங்க. சரிங்க. பாத்தீங்கன்னா கீழ வந்து ஆ. இந்த ஸ்பேஸ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கழட்டி மாட்டுற மாதிரி. ஓ சரி இத சரி. வந்து நீங்க இப்படி யூஸ் பண்ணிட்டு சரிங்க சார். 14 தொட்டி வச்சு காட்டுங்க. உங்களுக்கு மாடலுக்கு வந்து இப்ப தொட்டியே வச்சு இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா போர்டிகோல வந்து வைக்கலாம். இப்ப சின்னதா இடம் வச்சிருக்கிறவங்க கார் பார்க்கிங், கார் நிறுத்திட்டு ஒரு ஓரமா வச்சுக்கலாம். சின்ன இடம் இருக்கிறவங்க கூட பொதுவா பூத்தொட்டி வச்சாதான் சார் அழகா. ஆனா ஸ்டாண்ட் இது பார்த்தாலுமே வந்து யூனிக்கா இருந்தது பாக்குறதுக்கு. அதாவதுங்க இது வந்து சின்ன இடத்துலயும் Okay. நிறைய தொட்டி வைக்கக்கூடிய ஒரு 14 தொட்டி வைக்கக்கூடிய ஓ ஒரு வந்து டிஸ்மேண்ட்லிங் டைப்பு பூத்தொட்டி ஸ்டாண்டுங்க. சரிங்க. இது வந்து உங்களுக்கு எந்த ஊருக்கு வேணாலும் அனுப்பலாம். ஆல் ஓவர் இந்தியா. கழட்டி மாட்டிக்கலாம். பவுடர் கோட்டடு. லைஃப் லாங் வரும். சரிங்க சார். தேவைன்னா கூப்பிடுங்க. கண்டிப்பா. அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒன்றும் அதை பத்தி நீங்க சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஓ பார்த்துக்காங்க. அடுத்த மாடல் காட்டுறேன். வந்து இன்னொரு மாடலா இருக்கு. ஆனா நல்லா ஸ்பேஸ் சேவிங்கா ஆ, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய தொட்டி ஆமா. வைக்கணும்னாலே இது வச்சலாம். வந்து அந்த அளவுக்கு அகலமா ஸ்பேசியஸா இருக்கும், ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கும். ஓ இது என்னன்னு சரி சரி. கேட்டீங்கன்னா டபுள் லேயர் ஸ்டாண்டுன்னு சொல்லி இதுக்கு பேருங்க நாங்க வச்சிருக்கோம். சரிங்க. இது வந்து அகலம் வந்து 1 அடிக்கு பதிலா 1.25 அடி. ஆமா நல்லா பெருசா இது வந்து ஸ்பெசிபிக்கா ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. அந்த வந்து அவங்க ட்ரெடிஷ்னலா ரொம்ப பெரிய சிமெண்ட் தொட்டி வச்சிருக்காங்க. ஓ சரி சரி. அதனால வந்து இது அகலம் ஜாஸ்தியா இருக்கு. ம் இது கழட்டி மாட்டிக்கலாம். ம் இது வந்து 1.25 அடி அகலம், 4 அடி நீளம். சரிங்க. இடையில வந்து வழக்கமா 2 லெக் தான் கொடுப்போம். இது வந்து 3 லெக் கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கீங்க. பவுடர் கோட்டடு. ஓகேங்க. கழட்டி மாட்டிக்கலாம். எங்க வேணா ஆல் ஓவர் இந்தியா அனுப்பலாம். ம் தேவையா இருக்கிறவங்க இந்த மாதிரி வேணாலும் சரி, இதை விட பெருசா வேணாலும் சரி. போட்டோ அனுப்பிச்சா போதும். நீங்க அந்த ஆமா, மாதிரி போட்டோ பண்ணி அடிச்சா போதும். நேரடியா எங்க வாட்ஸ்அப்ல வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு நம்ம டிராயிங் போட்டு இதை செஞ்சு கொடுக்கலாம். ஸ்பெஷல் மாடல் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதோட. ஹெவி வெயிட். ஆமா, பவுடர் கோட்டட் லைஃப் லாங் இருக்குங்க. ஹெவி டைப்பு. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு வைங்க. நன்றி, வணக்கம்.